என்ன நினைக்கிறார் என்றால், நீயாக என்னை வெளியேற்று, இதுதாங்க பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. காளியம்மா உடனே முடிவெடுத்து திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கோ போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டியிலே மாநாடு நடத்தும் போதே இவருக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது, இவர் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஸ்பீக்கர் ரொம்ப கம்மி, இவங்கள மாதிரி ரொம்ப போல்டா பேசுகிற ஆளுகளும் கிடையாது, ரொம்ப குறைவு. அது ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர் வந்தால் கட்சிக்கு பொதுவெளியில் அதிகமான ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதுனால ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை சீமான் நம்மை வெளியேற்றணும், நம்ம இந்த கட்சியில் இருப்போம், நம்ம இந்த கட்சியை நேசித்து வந்தோம். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறார், அவராக வெளியேறட்டும் சொல்லி அவருக்கு ஒரு வலையை பின்னி அதன் மூலமாக நெருக்கடி கொடுத்து வெளியேற்ற வேண்டும் என்று அவர் இருக்கிறார். ஆக இதில் ஒரு உள் யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் காலம் கடத்தாமல் காளியம்மாள் தன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்து கொள்வதுதான் நல்லது.